தேர்தல் நடைபெறும் நேரங்களில் மட்டுமே திமுகவினருக்கு வரும் தமிழ் உணர்வு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வந்திருப்பது ஆச்சரியமில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். சுபா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியின் இந்தி பிரச்சாரம், அதே நேரத்தில் வானொலியில் வரக்கூடிய ஆகாஷவாணி குறித்து ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருந்தார். இதை கண்டிக்கும் விதமாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் வலைப்பக்கத்துல பதிவிட்டிருக்கார் இந்த விஷயங்களை. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கம் போல எதிர்கட்சியாக இருக்கும் போதும் தேர்தல் நடைபெறும் நேரங்களில் மட்டுமே திமுகவினருக்கு வரும் தமிழ் உணர்வு தற்போது பாராளுமன்ற தேர்தல் நேரத்திலும் வந்திருப்பது ஆச்சரியமில்லை என்றும், கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கிய தமிழகத்தை சுரண்டி கொடுத்த திமுகவின் தமிழுணர்வு நாடகத்தை இனியும் தமிழ் மக்கள் நம்புவார்கள் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரானால் அவருக்கு ஏமாற்றம் பரிசாக கிடைக்கும் என்று தனது ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்துல தாய்மொழியாக தமிழ் வாய்க்கவில்லை, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டது தாய்மொழியாக தமக்கு தமிழ் வாய்க்கவில்லை என்றும், தமிழ் மொழி கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது குறித்தும் மோடி அவர்கள் தனது ஆதங்கத்தை தான் தெரிவித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்துல இது அவர் சுட்டிக்காட்டுற தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேள்வி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ட்விட்டர்ல பதிவிட்டிருக்கிறாரு. மோடி அவர்கள் நேற்று இன்று இதை கூறவில்லை, அதாவது தமிழ் மொழியோட முக்கியத்துவத்தை பற்றி கூறவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல இந்த தமிழ் மொழியை பற்றியும் இந்த தமிழ் மொழியோட சிறப்பை பற்றியும் மற்ற மாநிலங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பேசும்போதும், இந்திய அளவில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்களில் பேசப்படுவதும், ஐநா அரங்கத்தில் பேசும்போதும் தமிழ் மொழியின் தொன்மையான மொழி என்றும் இனிமையான மொழி என்றும் பெருமையோடு பேசுகிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு. இது போன்ற தமிழ் மொழியுடைய முக்கியத்துவம், மோடி அவர்கள் தமிழ் மொழி மீது கொண்டுள்ள பாசம் உள்ளிட்டவற்றை தெளிவாக அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் பகுதியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆகாசவாணி என்பது பிரச்சார பாரதி நிறுவனத்தின் வானொலி பிரிவின் பெயர். அதாவது இது இன்னைக்கு நேற்று இல்ல, சுமார் 70 ஆண்டுகளாக ஆகாசவாணி என்பதாகத்தான் இருக்கிறது. திரு ஸ்டாலின் இன்று எதிர்கட்சியாக தேர்தல் நேரத்தில் மட்டும் காட்டும் தமிழ் ஆர்வத்தில் சிறிதேனும் 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் பசையான பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த போது காட்டியிருந்தால் தமிழக மக்கள் இந்த நாடகத்தை நம்பியிருப்பார்கள். எனவே தேர்தல் நேர நாடகங்களை நிறுத்திவிட்டு உண்மையாகவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் தமிழ் மொழி கல்வியை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கை தமிழக பள்ளிகளில் அமுல்படுத்தி தமிழகத்தின் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயமாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை வழங்க தமிழக முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.